லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. என்னுடைய ஹவுஸ் ஒரு பையன் வந்து இது மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு கலந்துரையாடல் இருக்குது, அதை பற்றி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர் இன்னும் சந்தித்தோம். இப்போ துக்ளக்னுடைய ஆசிரியர் இருக்கக்கூடிய எஸ் குருமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சங்கத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் சொன்னார். ஆர்எஸ்எஸ்னா என்ன பண்ணிட்டு இருக்கு, சைம்சேக் இண்டிவிஜுவலாக ஆரம்பித்த வேலைகள்னு சொல்லிடுது. அதை வந்து இன்றைக்கி அக்கௌண்ட்டே பண்ண முடியாது. அப்படி அவ்வளோ வேலைகள் ஆரம்பிச்சிருக்கான், வெவ்வேறு விதமான வேலைகள். உதாரணத்துக்கு மும்பையில் என்ன சொன்னால் வந்து ஒரு சைம்சேக் முடிவு பண்ணுறாரு, நான் எங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணி மும்பையில் இருக்கக்கூடிய ரெட் லைட் ஏரியாவில் போய் வேலை செய்கிறார். ஸோ என்ன வேலை செய்கிறாரு அந்த போய் அப்படின்னு சொல்லி பார்த்தா மீடியாவோட இன்ட்ராக்ஷன் இருந்தது தேவை இருக்கிற சமயத்தில். என்னுடைய சிறு வயதிலே நான் பார்த்துருக்கேன் சங்க ஸ்வயம்சேவக் மீடியா வேணாப்பா எப்படி. சங்கத்தினுடைய 3வது சரசங்கச்சாளர் இருக்கக்கூடிய பாலசாப் தேவரே சொல்லுவார், தமிழகத்தினுடைய வேலையை அப்போ பார்த்துட்டு, when is the nut going to be cracked அப்படின்னு சொல்லி, ஹாட் நட், இட்ஸ் a tough nut to crack. அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் பல சேலஞ்சஸ் இருக்குது, சந்தேகமே கிடையாது. லைக் ஃபோர்ஸஸ் இனிமிக்கல் டு சங்கா, ஆர்எஸ்எஸ்ஸை வந்து இங்கே வந்து கால் ஊன்ற விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. கால் ஊண்டி வளர்ந்தாச்சு, பட் ஆனால் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்க்ளூடிங் கேரளா, ஜம்மு காஷ்மீர், நார்த் ஈஸ்ட், வெஸ்ட் பெங்கால், அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் கூட வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குது. அது வந்து என்ன காரணம்? ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்தோம் சொன்னால் வந்து வாலண்டியராக பல பேர் வந்து சங்கத்தோட அசோசியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் ஆர்எஸ்எஸ் போர்ட்டல்லையே தினந்தோறும் அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்துட்டு 80,000 1 லட்சம் பேர் நாடு முழுக்க ஒரு மாசத்துக்குள்ள ஓகே. அந்த ஜாயின் ஆர்எஸ்எஸ்ல அது நான் என்னோட கேள்வி தமிழ்நாட்டில். ஓகே, பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட்டில் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்துள்ளார். ராமகிருஷ்ண பிரசாத் அவர்கள். இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிராந்த சககாரியவாக என்று ஆர்எஸ்எஸ் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா மாநில இணைச் செயலாளர் என்று பொறுப்பு வகித்து கொண்டிருக்கிறார். 4 புத்தகங்களுக்கும் மேலாக அவர் எழுதியிருக்கிறார், வெளியிட்டுள்ளார். இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுவதற்காக அவர் இந்த ஸ்டுடியோக்கு நமக்கு இணைஞ்சிருக்கார். இன்றைக்கி அவர் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். ஏன்னா யூஸ்வலாகவே ஆர்எஸ்எஸ் பற்றி எப்போ பேசினாலும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரே ஷேடாக ஒரு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் பெரும்பாலான மீடியாக்கள் இங்கே செயல்பட பார்க்க முடியுது. அதனால தான் ஒரு விரிவான விளக்கம் ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம முழுக்க இந்த ஒரு பாட்காஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நான் தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கும்போது மற்ற பகுதிகளில் செயல்படுற அளவுக்கு ஆர்எஸ்எஸ்னால தமிழ்நாட்டில் செயல்பட முடியுதா உங்களுடைய பார்வையில்? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். சங்கத்தினுடைய வேலையானது 1939 நாடு முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் போயிடுது, தமிழ்நாடு உட்பட. ஸோ 1940 வந்து நாக்பூரில் நடக்கக்கூடிய பயிற்சி முகாமில் வந்து தமிழகத்துலேருந்து 2 பேர் போயிருந்தாங்க. குறிப்பிடத்தக்க விஷயம் அது. ஸோ சங்கத்தினுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹெட்கேவார் அந்த கடைசி நிகழ்ச்சியில் பேசுகிற சமயத்தில் பேசும்போது ஒரு குட்டி அகண்ட பாரத்தை பார்க்குறேன்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். ஏன்னா வந்து எல்லா மாநிலத்திலேருந்தும் அங்கே பயிற்சி முகாமுக்கு வந்திருந்தாங்க. ஸோ 39 டிசம்பர் வந்து சங்கத்தினுடைய வேலை தமிழகத்தில் ஆரம்பிக்கப்படுறது. ராயப்பேட்டாவில் லார்ட் கோவிந்தாஸ் பங்களான்னு சொல்லக்கூடிய 1939 டிசம்பர் மாதத்தில் லார்ட் கோவிந்தாஸ் பங்களான்னு சொல்லி இப்போ ராயப்பேட்டாவில் ஜெனரல் பாட்டஸ் ரோடுன்னு இருக்குது, அங்கே ஒரு பங்களா அறிவிப்பும் இருக்குது. அந்த இடத்துல தான் முதல்ல ஷாக் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே சங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக தாதாராவ் பரமார்த்தன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர் அனுப்புகிறார் டாக்டர் ஹெட்கேவார், தமிழகத்தில் போய் சங்கத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 39 காலகட்டத்திலேருந்து சங்கத்தினுடைய வேலையை பார்த்தோம் சொன்னால் வந்து 1980 மட்டும் உண்மையிலேயே வந்து ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கத்தை வளர்த்தாங்க. ஏன்னான்னு சொன்னால் இங்கே ஒரு நாஸ்திக பிரச்சாரம், ஆன்டி ஹிந்தி பிரச்சாரம், அப்படி பலவிதமான ஒரு விசேஷமான ஒரு எதிர்ப்பு சக்திகள் வேலைக்கு நடுவில் வந்து சங்க வேலையானது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க அப்போ வேலை செஞ்சவங்க. ஆனால் தளராத வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சங்கத்தினுடைய 3வது சரசங்கச்சாளர் இருக்கக்கூடிய பாலசாப் தேவரே சொல்லுவார், தமிழகத்தினுடைய வேலையை அப்போ பார்த்துட்டு, when is the nut going to be cracked ஹாட் நட், இட்ஸ் a tough nut to crack அப்படின்னு சொல்லியே வந்து உண்மையிலே அப்படி தான் இருந்தது.
ஆனால் 80க்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சதுனுடைய வேலை வந்து எக்ஸப்டன்ஸ் ஆரம்பிச்சது. அண்ட் 80க்கு அப்புறம் எல்லாம் பார்த்தோம் சொன்னால் வந்து 80s to 90s பார்த்தோம் சொன்னால் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் வேகமாக வளர்ந்தது. பர்டிகுலர்லி 81 82 காலகட்டத்தில் இந்து முன்னணி ஆரம்பித்ததுனுடைய விளைவு, அது மூலமாக அவங்க கிடைச்ச எக்ஸப்டன்ஸ் பப்ளிக் மத்தியில் இட் கெயின் த மொமெண்டம். பாலாசாஹிப் தேவரே சொன்னார் த நட் ஹஸ் கிராக்டு அப்படின்னு சொல்லி. தட் இஸ் ஹவு சங்க ஒர்க் வந்து 80ஸ்க்கு முன்னாடி இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். 80ஸ்க்கு அப்புறம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து மக்கள் மத்தியில் நல்ல அக்செப்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் பல சேலஞ்சஸ் இருக்குது, சந்தேகமே கிடையாது. லைக் ஃபோர்ஸஸ் இனிமிக்கல் டு சங்கா அவங்க என்னென்னு சொன்னால் வந்து ஸ்டில் இன்னும் கண்டினியூ என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து இங்கே வந்து கால் ஊன்ற விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. கால் ஊண்டி வளர்ந்தாச்சு, பட் ஆனால் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்த. அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னன்னு சொன்னால் வந்து ஆர்எஸ்எஸ் இங்கே வளர்ந்துடுத்து அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுடைய ரியல் சொரூபம் தெரிஞ்சிருமோ மக்கள் மத்தியில் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனுடைய விளைவாக தான் வந்து நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து இங்கே வளர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பேச்சு நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது இருக்கக்கூடிய சேலஞ்சஸில் நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், எப்போது ஆர்எஸ்எஸ் பேரணி இந்த காந்தி ஜெயந்தி ஒட்டி முந்தின சண்டேவோ இல்லை அடுத்த சண்டேவோ நடத்தக்கூடிய பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த அனுமதி மறுப்புலேருந்து தொடங்கி அந்த சர்ச்சையானது தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் விடாத கருப்பு மாதிரி போன வருடமும் அனுமதி மறுக்கப்பட்டது, இந்த வருடமும் பல சேலஞ்சஸ் மீறி நடத்திருக்கீங்க. யூஸ்வலி இந்த வருடம் நடத்தக்கூடிய இந்த பேரணியினுடைய நோக்கம் என்ன? ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்றாலே மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு செய்திகள் மூலமாக தெரிய வரக்கூடியது அந்த ஒரு நாள் பேரணி நடப்பாங்க அப்படிதான் அறிகிறாங்க. அந்த பேரணியினுடைய நோக்கம் என்ன? இந்த பேரணியானது ஏதோ புதுசாக வந்து சமீப காலத்தில் ஆரம்பித்தோம் அப்படி கிடையாது. ரொம்ப வருஷமாக ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம் சொன்னால் வந்து சங்கத்தினுடைய அந்த பேரணியானது தமிழ் புத்தாண்டு ஒட்டி இருந்தது. பர்டிகுலர்லி சென்னையில் மோர் தென் 50 இயர்ஸ்க்கு மேலே எவ்ரி இயர் அது மாதிரி நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போலீஸ் சைட்லேருந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் வந்து டாக்டர் அம்பேத்கர்னுடைய ஜெயந்தி, அதனால் இருக்கக்கூடிய போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு மற்ற விஷயத்துக்கு. அதனால் என்னென்னு சொன்னால் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்டின் பேரில் என்னாச்சுன்னு சொன்னால் வந்து வி தாட் சரி நாடு முழுக்க எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து பர்டிகுலர்லி விஜயதசமி ஒட்டி, ஏன்னா சங்கத்தை ஆரம்பித்ததே விஜயதசமி நாளில் வந்து ஆரம்பித்தது 1925. அதனால் நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இந்த பேரணியாக நடக்கும். அந்த விஜயதசமி ஒட்டி எதர் விஜயதசமி அன்றைக்கோ இல்லை வந்து விஜயதசமிக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய ஒரு வாரத்துக்குள்ளேயே அப்படி நடக்கும். ஸோ அதனால் என்னாச்சுன்னா தமிழ்நாட்டிலே வந்து வி தாட் தட் சரி விஜயதசமி ஒட்டியே வந்து வி வில் பிளானெட் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சது அந்த பேரணியானது. இன்க்ளூடிங் கேரளா, ஜம்மு காஷ்மீர், நார்த் ஈஸ்ட்டு, வெஸ்ட் பெங்கால், அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் கூட வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குது. அது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு புரியாத புதிர் தான் உண்மையிலே வந்து. ஏன்னா அமைதியான அது வந்து ஒரு ஹார்ட்லி 30 to 40 minutes தி ப்ரொசஷன் குறிப்பிட்ட இடத்துல ஆரம்பிக்கப்படும், குறிப்பிட்ட இடத்துல முடிக்கப்படும். அதனால் எந்த விதமான வந்து சிக்கலும் வராது, வந்ததும் கிடையாது இது மட்டும் வந்து. ஆனால் வந்து என்ன சொன்னால் ஒரு வீம்புக்காக வந்து அரசாங்கம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லா டைரக்ஷனும் இருந்து கூட வந்து தொடர்ந்து 2 வருஷமாக வந்து என்னென்னு சொன்னால் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை வந்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்குது. அதுதான் வந்து துரதிர்ஷ்டவசமான விஷயம். ஒரு வருடம் ஏதோ இண்டோர்ஸ் தான் நடத்தணும் அப்படின்ற ஏதாவது ஆர்டர் வந்துச்சு கோர்ட்டில் வந்து அதில் வரும்போது என்னாச்சுன்னு சொன்னால் வந்து அந்த ஆர்டரில் போடும்போது இண்டோர் அப்படின்னு சொல்லி வந்ததுனுடைய விளைவு. அதுக்கப்புறம் அது இட் வாஸ் கிளாரிஃபைடு. ஓகே, அர்த்தமே கிடையாது, இண்டோரில் நடத்துறது அர்த்தமே கிடையாது. ஏன்னா வந்து என்ன சொன்னால் இட் ஷுட் பி சீன் விசிபிளி பை த பீப்புள். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். மக்கள் மத்தியில் இந்த பொசிஷன் போகிறதுனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால் வந்து சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கை வரணும், சேர்ந்து செயல்பட முடியும் இந்து சமுதாயமானது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த ப்ரொசஷன் பார்த்ததுக்கப்புறம் டிசிப்ளின்டாக அந்த டிசிப்ளின் கூட நம்ம சொசைட்டியில் வந்து எடுத்துன்னு வர முடியும். மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும், இந்த குறிப்பிட்ட இடத்துல இட் வில் கிராஸ் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் கொடுத்தோம் சொன்னால் இட் வில் கிராஸ் அட் தட் டைம். அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் மத்தியில் பங்க்சுவாலிட்டியாக இருக்கலாம், டிசிப்ளினாக இருக்கலாம், இல்லை வந்து ஒன்றா சேர்ந்து போகக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் இண்டோரில் நடத்துறதுன்றது என்னன்னு சொன்னால் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். ஓகே,
இப்போது பாஜகவினுடைய மாடஸ் ஆப்பரண்டி என்னென்னா, பாஜக எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பூத் அளவில் வேலை செய்வாங்க, அரசியல் கட்சி அரசியல் செய்வாங்க என்பது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் பலருக்கும் என்ன ஊடகங்கள் விவாதிக்கப்படுதுன்னா, ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்படுது என்பது வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள் அப்படின்னா அது ஒரு மர்மமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் வாட் இஸ் த மாடஸ் ஆப்பரண்டி ஆஃப் ஆர்எஸ்எஸ் விச் இட்ஸ் ஆப்ரேட்டிங் லைக் யூஸ்வலி ஷாக்கா சிஸ்டம் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஆணி வேர். இந்த ஷாக்கா சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சங்கத்தினுடைய அடிப்படையான வேலை 1925 ஆரம்பித்து இன்றைக்கி தேதி மட்டும் தொடர்ந்து ஒரே வேலை தான் செஞ்சிட்ருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல மனிதர்கள் உருவாக்குறது. அந்த உருவாக்கக்கூடிய இடம் ஷாக்கா. அந்த 1 மணி நேரம் அந்தந்த பகுதியில் அந்த லோக்கலில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வசதியான நேரம், அது காலையில் இருக்கலாம், சாயந்தரம் இருக்கலாம், ராத்திரி இருக்கலாம், எந்த நேரம் வசதியாக இருக்கோ அவங்களுக்காக அந்த ஷாக்கா ஆனது நடைபெறும். அங்கே 1 மணி நேரம் பயிற்சி இருக்கும். உடல் ரீதியான பயிற்சி, மனசுக்கு பயிற்சி, புத்திக்கு பயிற்சி, இது 3த்துக்கும் சேர்த்து பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சி மூலமாக நல்ல மனிதர்கள் உருவாகிறாங்க. அடிப்படையில் தேசத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த கண்ணோட்டம், அந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை உருவாக்கப்படுறது. ஸோ ஒரு 40 நிமிஷமானது உடல் ரீதியான பயிற்சி இருக்கும். உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். விவேகானந்தர் சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னால் ஸ்ட்ராங் மைண்ட் இன் ஸ்ட்ராங் பாடி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உடல் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக 40 நிமிஷம் பயிற்சி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் மனசுக்கும் புத்திக்கும் பயிற்சி என்னன்னு சொன்னால் தேசபக்தி பாடல்கள், அதே மாதிரி தேசத்தை பற்றி, சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி இருக்கலாம், இல்லை பலவிதமான கதைகள் இருக்கலாம், இல்லை பல சம்பவங்கள் இருக்கலாம், இல்லை பண்புகள் வலியுறுத்தக்கூடிய பல அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி பேசுறது, விவாதிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். கடைசியில் சங்கத்தினுடைய பிரார்த்தனையோட முடியும். இதுதான் அந்த 1 மணி நேரம் ஷாக்கான்னு சொல்லக்கூடிய விஷயம். முக்கிய நோக்கம், ஷாக்கானுடைய முக்கிய நோக்கம் என்றால், முக்கிய நோக்கம் அப்படின்னு சொன்னால் சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் இந்த தேசம் எல்லா துறையிலையும் நம்பர் 1 பொசிஷனுக்கு போகணும். அது எப்படி சாத்தியமாகும்? சமுதாயத்தை ஒருங்கிணைத்து அது மூலமாக ஒரு பரம வைபவ நிலைக்கு போகணும். இதுதான் சங்கத்தினுடைய நோக்கம். அப்போ இந்த ஷாக்கான்றது என்னன்னு சொன்னால் அந்த ஒற்றுமையாக சேர்ந்து இந்த தேசத்தை முன்னேற்றத்துக்காக எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் நல்ல நபர்களால் தான் முடியும். அப்படிப்பட்ட நபர்கள் தயார் பண்ணக்கூடிய இடம் தான் ஷாக்கா. சமீபத்தில் சர்சங்க சாலக் மோகன் பாகத் அவர்களுடைய ஒரு உரையை கேட்க முடிஞ்சது. மே சங்மே ஆஜாவும் முஜே கியா கி மிலேகா அப்படின்னு யாராவது கேட்டால், யாராவது எனக்கு நான் சங்கத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், பாய் குச் நஹி மிலேகா, ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது ஒரு சாதாரண மனிதன் அவனுக்கு ஷாக்காக சென்றால் இது கிடைக்கும் என்றால் என்ன கிடைக்கும்? எதற்காக ஒருவன் ஆர்எஸ்எஸ்ல இணைய வேண்டும் என்று எக்ஸ்பெக்டேஷன் பொதுவாக என்னன்னு சொன்னால் சமுதாயத்தில் அப்படி உருவாக்கிட்டாங்க. பர்டிகுலர்லி அரசியல் கட்சிகளினுடைய தாக்கத்தினால நான் எங்கேயாவது போனேன்னு சொன்னால் எனக்கு எதனா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக அது உருவாக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் தேர்தலில் ஓட்டு போடணுன்னா கூட இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தேர், எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். இதில் கொஞ்சம் மாறுபட்டு என்னன்னு சொன்னால் எதிர்பார்ப்பு இல்லாத வரணும். ஏன்னா தேச சேவை செய்கிறது என்னன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு செஞ்சோன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செய்வோம், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொன்னால் போயிடுவோம். அப்போது முதல் விஷயமே என்னன்னு சொன்னால் வரக்கூடியவங்களுக்கு உனக்கு இங்கே எதுவும் கிடைக்காது அப்படின்ற விஷயம் தெளிவுபடுத்துகிறோம். ஆனால் தட் டசன்ட் மீன் எதுவும் கிடைக்காதுன்னு கிடையாது. ஆக்சுவலி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், அது டெஃபினட் சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி யுகத்தில் ஒரு பிஸி லைஃப், அது மூலமாக ஏற்படக்கூடிய டென்ஷன், இதெல்லாம் இல்லாத இருக்க முடியும். ஸோ அப்போ என்னன்னு சொன்னால் அந்த 1 மணி நேரம் ஆனது என்னன்னு சொன்னால் அங்கே சார்ஜ் பண்ணிக்க முடியும் டு லீட் தி ரெஸ்ட் ஆஃப் தி 23 hours நல்ல முறையில். எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தால் கூட ஒரு காம் மைண்டோட அப்ரோச் பண்ணி ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னென்னு சொன்னால் அந்த திறமையானது வளருது. ஸோ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் சங்கத்துக்கு வரக்கூடுறது மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஆனால் அது கிடைக்கும்னு சொல்கிறது இல்லை, வந்தால் அவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கிறது. அது மூலமாக அவங்க டீச்சராக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை ரொம்ப நல்லபடியாக பண்ண முடியும். அந்த கிடைச்ச சம்ஸ்காரம் அந்த துறையில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சங்க ஸ்வயம் சேவக்ஸ்ட பார்த்த வரைக்கும் அந்த டிசிப்ளின், அதாவது ஆக்ஞா பரிபால், ஒரு உத்தரவு வந்ததுன்னா அந்த உத்தரவை அப்படியே சிறப்பேர் கொண்டு செய்வது தான் அவர்களுடைய தலையாய கடமை என்று எண்ணுபவர்கள் இன்றளவும் ஷாக்காக்கள் பார்க்க முடியுது. எப்படி அப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? லைக்
ஒரு கட்டளை வந்தால் அப்படியே யோசனையே இல்லாமல் மறுபரிசீலனையே இல்லாமல் அவங்க செயல்படுத்தணும் என்று. அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அந்த 1 மணி நேரம் ஷாக்கால் வந்து கொடுக்கப்படுறது. ஏன்னா மற்ற இயக்கங்களில் அவன் என்ன சொல்ல நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு பல இயக்கங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் என்றால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை முதல்ல வந்து நிற்கிற மைண்டில். இல்லை, அந்த நிகழ்ச்சிகள் ஃப்ரேமிங் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சிகள் ஃப்ரேமிங் என்னன்னு சொன்னால் வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஃபார் எ லாங் டைம். அண்டு காலப்போக்கில் காலத்தினுடைய கட்டாயத்துக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து. அதே 25 ஆரம்பித்து எப்படி இருந்ததோ அப்படியே சொல்ல முடியாது. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாறுதலும் ஏற்பட்டுருக்கு. உதாரணத்துக்கு அதில் வந்து நான் வந்து கட்டளை கொடுத்தா வந்து கீழ்ப்பணியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில விளையாட்டுகள் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக செய்யணுன்னா இப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்களுக்கு தெரியாதே இன்ட்ரெயின் ஆகுது. அப்போ வந்து அங்கே சுதந்திரம் இல்லையா அப்படின்ற கேள்வி வரும். அவங்க சொல்லிட்டாங்க வேணா செய்யணுமா அப்படின்ற ஒரு இருக்கும். சுதந்திரம் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் வந்து நான் சொன்னால் கடைசி ஒரு 20 நிமிஷம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து சில விஷயங்கள் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு இஷ்யூ பற்றி விவாதிக்கிறோம்னு வச்சுப்போம். அப்போ அந்த விவாதிக்கிற சமயத்தில் எல்லாருக்குமே வந்து என்னென்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் உண்டு அவங்களுடைய கருத்து சொல்கிறதுக்கு. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கருத்து இருந்தால் கூட வந்து அதுக்கு சுதந்திரம் உண்டு. அது கேட்டுப்பாங்க. வித்தியாசமான கருத்து சொன்னால் கூட வந்து அதுக்கப்புறம் சில முடிவுகள் எடுக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுப்போம். அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட் ஒட்டி வந்து சில முடிவுகள் எடுக்கணும்னு சொன்னால் வந்து டிஸ்கஷன் ஓப்பன், எல்லாரும் கருத்து சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் வந்து முடிவெடுக்கப்படும். முடிவு தான் ஃபைனல். அந்த அப்புறம் முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவானது ஆச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கப்புறம் தென் என்னன்னு சொன்னால் வந்து எல்லாருமே வந்து தி அக்செப்ட் இட். ஓகே. ஸோ கருத்து சொல்கிறதுக்கு எல்லாமே வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. ஆனால் இட் இஸ் எ கலெக்டிவ் டெசிஷன், நாட் இண்டிவிஜுவல் டெசிஷன். அது வந்து பலவிதமான ஒப்பீனியன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கப்படும். அது முடிவெடுக்கிற சமயத்தில் என்ன ஆகும் சொன்னால் உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த ஷாக்காவில் இருக்கக்கூடிய 2 பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க. முடிவு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லக்கூடிய 2 பேருமே வந்து முடிவெடுத்த விஷயம் வந்து என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இட் பிகம்ஸ் தென் அப்புறம் கலெக்டிவ் டெசிஷன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ தட் இஸ் த யூனிக்னஸ். உங்களுக்கு சங்க அறிமுகம் என்பது எப்போது கிடைத்தது? சிறு வயதில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயம் சேவகன்னு சொன்னீங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் டு சங்கா நான் காலேஜ் படிக்கிற சமயத்தில் கிடைச்சது எனக்கு. ஓகே. ராயப்பேட்டா பகுதியில் டீச்சர்ஸ் காலனின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அங்கே நான் வந்து டெனண்ட்டாக இருக்கிற வீட்டில் வந்து அந்த ஹவுஸ் ஓனருடைய பையன் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் இன் ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில். அவருடைய நண்பர் காசிநாதன் சொல்லி இருந்தார். அவர் சங்கத்தினுடைய ஒர்க்கர். அவர் இவர்கிட்ட பேசி உங்கள் ஏரியாவில் வந்து ஷாக்கா ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லது, அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்கள உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அரௌண்ட் 80s வந்து என்னென்னு சொன்னால் வந்து என்னையும் கூப்பிட்டா போல் என்னுடைய ஹவுஸ் ஒரு பையன் வந்து இது மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு கலந்துரையாடல் இருக்குது, அதை பற்றி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர் இன்னும் சந்தித்தோம். இப்போது துக்ளக்னுடைய ஆசிரியர் இருக்கக்கூடிய எஸ் குருமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சங்கத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் சொன்னார். ஓகே. ஆர்எஸ்எஸ்னா என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த ராயப்பேட்டாவில் இருக்கக்கூடிய ஷாக்காவில். அப்போ வந்து இஸ் நாட் ஸோ பாப்புலர் 80s. அதுக்கப்புறம் தான் வந்து ஈ கேம் டு லைம் லைட். அப்போ வந்து ஈ எக்ஸ்பிளைன்டு சங்கத்தை பற்றி இது மாதிரி இருக்குது, எல்லாம் வந்து ஷாக்கான்ற விஷயம் இருக்குது, அது நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் பாருங்கள் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இடம் தேடினா இங்கே கிடைக்கல, சரியாக அமையலை. அப்போது அந்த தெரு இருக்குல்ல, நான் சொன்னேன் டீச்சர்ஸ் காலனியில் தெரு இருக்குல்ல, அது ஒரு முட்டு சந்து. அந்த சந்து வந்து நேராக போய் கோயில் இருக்கும், அனுமார் கோயில் இருக்காங்க, அந்த கோயிலில் போய் முடியும் அந்த தெரு வந்து. அந்த கோயில் முன்னாடியே ஆரம்பிக்கலாம், வேறு வழியில் இடம் கிடைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ தெருவிலே ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் கிரவுண்டு கிடையாது, தெருவிலே ஷாக்கா ஆரம்பிக்கப்பட்டு அது மூலமாக பயிற்சி கிடைச்சி காலைல ஷாக்கா இருந்து அந்த காசிநாதன் அவர் வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து ஹி ரிசைன்ட் இஸ் ஜாப். அதுக்கப்புறம் பிரச்சாரக் ஆனார். அதுக்கப்புறம் இந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிற சமயத்தில் 93 நடக்கிற பாம் பிளாஸ்ட்டில் ஹி டைடு. அதற்கு பிறகு சங்கத்தில் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னால் வந்து அந்த ஷாக்காவில் ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் பயிற்சி முகாம்லாம் முடித்தேன். அதில் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நாக்பூரில் அந்த பயிற்சி முகாம் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய பொறுப்பும் கொஞ்சம் என்னென்னு சொன்னால் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அது வந்து மயிலாப்பூர் கீழே வந்தது அந்த நகர். அப்போது அந்த நகரினுடைய காரியவாக இருந்தேன். அதுக்கப்புறம் மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் சேர்ந்து வந்து அதுக்கு செக்ரட்டரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னால் வந்து சிட்டி செக்ரட்டரி ஆனேன். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடுனுடைய பௌத்திக் பிரமுகம் சொல்லக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் விங் பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்தேன். இப்போ வந்து என்ன சொன்னால் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து
இந்த ஷாக்காவினுடைய வேலைகள் என்னென்னு சொன்னீங்க. இதை தாண்டி சமீபத்தில் சங்கத்தினுடைய பிரிவுகள் கிளைகளாக படர்ந்து விரிந்து நிறையா பிரிவுகளாக, உதாரணத்துக்கு தர்ம ஜாகரன் அப்படிங்கிற ஒரு விங்க ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி கோ சம்ரக்ஷன், இன்னும் நிறையா சமீபத்தில் உதயமாகிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ சங்கத்தினுடைய வேலைகள் என்பது பெரிதளவில் மக்கள் மத்தியில் பேசப்படாத நிலையில் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? எப்படி சங்கம் இதற்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது? இன்னும் சொல்லப்போனால் மதமாற்றத்தை தடுக்கிறதுக்காக தனியாக செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். சங்கத்தினுடைய பரிமாண வளர்ச்சி கடந்த 100 வருஷமாக பார்த்தோம் சொன்னால் வந்து இயற்கையில் எப்படி வந்து வளர்ச்சி இருக்கோ சங்கத்தினுடைய வளர்ச்சியும் அப்படி பார்க்க முடியும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் வந்து 4 விதமான மரங்கள் இருக்குது இயற்கையில். ஸோ அந்த ஒப்பிட்டு சொன்னேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும்னு தோணுது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மரம் அப்படின்னு சொன்னால் வந்து தண்டு இருக்கும், கிளைகள் இருக்காது. உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னால் வந்து மூங்கில் மரம் இதெல்லாம் தண்டு இருக்கும், கிளைகள் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் சங்க என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், தண்டு மட்டும். ஆமாம், அதாவது என்னென்னு சொன்னால் வெறும் ஷாக்கா மாத்திரம்தான். ஓகே. ஸோ ரைட் ஃப்ரம் 1925 டு 1947 இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, ஸோ ஆல்மோஸ்ட் 22 years there was no other work except ஷாக்கா ஒர்க் தவிர வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. கடிவாள கட்ட மாதிரி ஷாக்கா ஷாக்கா ஷாக்கா. ஸோ சங்கத்தை ஈஸியாக வந்து புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. சங்கம்னா வந்து 4 வார்த்தையில் புரிய வைக்க முடியும். சங்கம்னா ஷாக்கா, ஷாக்கான்னா பயிற்சி, பண்பு பயிற்சி. பண்பு பயிற்சி எதுக்காக அப்படின்னு சொன்னால் வந்து நல்ல மனிதர்களை சம்ஸ்காரம் வரத்துக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சங்கம். ஐடியாலஜிக்கலி வேறு எதுவும் பெருசாக சொல்லணும் அவசியமே கிடையாது. ஸோ ஃபார் 22 years என்னன்னு சொன்னால் வந்து சங்கத்தினுடைய ஃபஸ்ட்டு அந்த பிரான்ச்சிங் அவுட் எதுவுமே இல்லாத 22 years வெறும் ஷாக்கா ஒர்க் தான் நடந்தது, வேறு எதுவுமே கிடையாது. 47 இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொன்னால் வந்து சங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய சங்கத்தினுடைய கருத்து வந்து தப்பாக பேசப்படுறது சமுதாயத்தில், அதனால சரியான வகையில் கருத்து போகணும்னு சொல்லி நமக்குன்னு ஒரு பத்திரிக்கை தேவை அப்படின்னு சொல்லி தே டிசைடட். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஆர்கனைசர் ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் அவுட் ஆஃப் சங்கா. அதுக்கப்புறம் பாஞ்சஜன்யா வந்து அதுக்கப்புறம் பத்திரிகையெல்லாம் வந்தது, அது வேறு விஷயம். 47க்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் அவுட் வந்து என்னன்னு சொன்னால் வந்து பத்திரிகை. அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் ஆஃப்டர் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் வந்து அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சொல்லக்கூடிய ஏபிவிபின்னு அமைப்பு 49 நினைக்கிறேன், 49 அந்த பீரியடில் ஏபிவிபி ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி பலவிதமான அமைப்புகள் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த தண்டு, அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சிங் இருக்காது, பிரான்ச்சஸ் இருக்காது. அதே மாதிரி சங்கத்தினுடைய வேலை இருந்தது. இந்த செகண்ட் பரிமாண வளர்ச்சி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் வந்து பிரான்ச்சிங் அவுட். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் மரம் அப்படி தானே, கொய்யா மரம், மாமரம் அப்படி இருக்கக்கூடிய மரங்கள் அதெல்லாம் பிரான்ச்சிங் அவுட். ஸோ அப்போது சங்கத்தில் பயிற்சி பெற்ற ஊழியர்கள் வெவ்வேறு துறைக்கு போனாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன சங்கத்தினுடைய குறிக்கோள் வந்து எல்லா துறையிலையும் நம்பர் 1 பொசிஷனுக்கு போகணும் இந்த தேசமானது அப்படின்னு சொன்னால் எல்லா துறைக்கும் போகணும். ஸோ நேச்சுரலி அதனால என்னாச்சு சொன்னால் வந்து பல துறைக்கு வந்து போனாங்க. மாணவர்கள் மத்தியில் ஏபிவிபி, தொழிலாளர்கள் மத்தியில் வந்து பாரதிய மஸ்தூர் சங்கம், விவசாயிகள் மத்தியில் பாரதிய கிசான் சங்கம், அப்படி பல விதமான அமைப்புகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. தி செகண்ட் பிரான்ச்சிங் அவுட் இயற்கையில் இருக்கக்கூடியது. மூணாவது என்னன்னு சொன்னால் வந்து விசேஷமான மரம்னு சொன்னால் வந்து ஆலமரம். அது விழுதுகள் விடும். அந்த விழுதுகள் என்ன பண்ணுன்னு சொன்னால் வந்து மண்ணிலேருந்து சத்து எடுத்துக்கும். அந்த சத்து எடுத்துட்டு அது ஸ்ட்ராங் ஆகும். அது மாத்திரம் இல்லாத இன்னொரு விஷயத்த பண்ணுறது, மெயின் மரத்துக்கு வந்து அதை சத்து கொடுக்கும். இட் வில் ஆட் தி ஸ்ட்ரென்த். ஸோ மெயின் மரம் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த தேர்டு பரிமாண வளர்ச்சி என்னன்னு சொன்னால் வந்து இப்படிப்பட்ட பலவிதமான ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா, அது எல்லாமே சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சது. ஸோ தே கெயின் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் வந்து அந்த ஸ்ட்ரென்த்து மூலமாக சங்கத்தினுடைய இருக்கக்கூடிய கோர் ஐடியாலஜியாக இருக்கக்கூடிய ஹிந்துத்வா இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன சொன்னால் அது வந்து வலுவிட்டுச்சு. பல அமைப்புகள்லாம் சேர்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு ஏறத்தாழ வந்து ஒரு 40 அமைப்புகள் இன்றைக்கி ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து என்னன்னு சொன்னால் வந்து சங்கத்தினுடைய கோர் ஐடியாலஜிக்கு அது வந்து பெரிய அளவில் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணதுனால இன்றைக்கி வந்து ஹிந்துத்வா ஐடியாலஜி ஹஸ் பிகம் தி சென்டர் ஸ்டேஜ். ஓகே. ஸோ பேசப்படுறது அது வந்து இன்றைக்கி வந்து என்னன்னு சொன்னால் வந்து அது ஃபாரோ அகெயின்ஸ்டோ, ஆனால் பேசாது இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி அது வந்துருக்கு. காரணம் என்ன சொன்னால் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சங்க ஒர்க் ப்ளஸ் அதர் ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனுடைய ஒர்க்கினுடைய விளைவு. ஸோ தேர்ட் டைமென்ஷன். ஃபோர்த் டைமென்ஷன் என்னன்னு சொன்னால் வந்து இயற்கையில் பார்த்தோம் சொன்னால் வந்து வாழை மரம், அது ஒரு விசேஷமான மரம். ஸோ அது வளரும், பக்கத்திலே கன்றுகள் வரும். ஸோ 4வது டைமென்ஷன் என்னன்னு சொன்னால் சங்கத்தில் பயிற்சி பெற்ற ஸ்வயம் சேவக் இண்டிவிஜுவலாக அமைப்புகள் ஆரம்பிக்கலை, அவங்க வந்து வெவ்வேறு விதமான வேலைகள் ஆரம்பித்தாங்க. லைக் உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால் வந்து தொண்டு செய்யக்கூடிய வேலை, ஒரு இடத்துல போய் டியூஷன் சென்டர் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு இடத்துல ஸ்கூல் ஆரம்பிக்கிறது,
ஒரு இடத்துல கோயிலை பராமரிக்கிறது, இப்படி வெவ்வேறு விதமான வேலைகள் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அது பார்த்தோம் சொன்னால் லட்சக்கணக்கில் இருக்குது. சைம்சேக் இண்டிவிஜுவலாக ஆரம்பித்த வேலைகள்னு சொல்லி எடுத்து அதை வந்து இன்றைக்கி அக்கௌண்ட்டே பண்ண முடியாது. அப்படி அவ்வளோ வேலைகள் ஆரம்பிச்சிருக்கான், வெவ்வேறு விதமான வேலைகள். நம்ம வந்து உதாரணத்துக்கு என்ன சொன்னால் வந்து கற்பனை கூட பண்ண முடியாது அப்படிப்பட்ட வேலை. உதாரணத்துக்கு மும்பையில் என்னன்னு சொன்னால் வந்து ஒரு சைம்சேக் முடிவு பண்ணுறாரு, நான் எங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணி மும்பையில் இருக்கக்கூடிய ரெட் லைட் ஏரியாவில் போய் வேலை செய்கிறார். ஸோ என்ன வேலை செய்கிறாரு அந்த போய் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய வழி தவிர பெண்கள், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்க பொதுவாக என்னன்னு சொன்னால் வந்து அதே தொழிலில் ஈடுபடுவாங்க. அது மாதிரி பிறந்த குழந்தைங்களை இவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் வந்து என்கிட்ட கொடுங்க, நான் வளர்க்குறேன் அந்த குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை, அவங்கள படிக்க வைக்கிறேன், நல்ல முறையில் வந்து அவங்க வந்து சமுதாயத்தில் இருக்க மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மத்தியில் போய் வேலை செஞ்சு அப்படி 1-2 குழந்தைகளோடு ஆரம்பித்து இன்றைக்கி நூற்றுக்கணக்கான குழந்தைங்களை, பெண் குழந்தைகளை நல்ல முறையில் சமுதாயத்தில் வந்து அவங்களை திருமணம் பண்ண வைக்கிற அளவுக்கு போயிருக்கார். ஆனால் பெரிய டிஃபிகல்ட்டி, அங்கே போய் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும், அவரை பற்றி என்ன நினைப்பாங்க, ஆனால் யோசிக்கல. என்னன்னு சொன்னால் வந்து அது கூட நம்ம போக வேண்டிய பகுதி, அங்கேயே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சங்கத்தில் எனக்கு பயிற்சி கிடைச்சிருக்கு, அதனால் அங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்டட் தட் ஒர்க். ஸோ இப்படி 4th டைப் ஆஃப் ஒர்க் என்னன்னு சொன்னால் வந்து ஸ்வயம் சேவக்கு பயிற்சி பெற்றவங்க வெவ்வேறு விதமான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க, லட்சக்கணக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னென்னு சொன்னால் வந்து சங்கத்தினுடைய ஒரு பெரிய ஒரு இன்றைக்கி மாஸ் ஆர்கனைசேஷனாக போகிறதுக்கான காரணம் பார்த்தோன்னு சொன்னால் வந்து இப்படிப்பட்ட எல்லா விதமான வேலைகளும் சேர்ந்து சங்கத்துக்குள்ளேயே பல பரிமாண வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தோம் சொன்னால் வந்து உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால் வந்து அதுதான் நான் கேட்காது. ஒரு காலத்தில் பிரச்சார விபாக் என்று ஒரு விபாக் கிடையாது, அப்புறமா ஒரு காலத்தில் பிரச்சார விபாக் தேவை, நமக்கு சங்கத்தினுடைய பிரச்சார தேவை என்று பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ தர்ம ஜாகரனாக இருக்கட்டும், பரியாவரணாக இருக்கட்டும், இப்போது ஆரம்பிக்கப்படும். இதான் பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா? சங்கத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், சங்கத்துக்கு வெளியில் வித்திந்த சங்கம் என்னன்னு சொன்னால் வந்து காலத்தினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னு சொன்னால் வந்து ரொம்ப இயற்கையாக பல அமைப்புகள், பல வேலைகளை எடுத்துட்டோம், சங்கத்துக்குள்ளேயே எடுத்துட்டோம், சங்கத்துக்கு வெளியில் இல்லை, சங்கத்துக்குள்ளேயே எடுத்துட்டோம். உதாரணத்துக்கு என்ன சொன்னால் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் சொன்னால் வந்து வெறும் உடல் பயிற்சி, புத்திக்கு பயிற்சி, இது 2 இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் வந்து அமைப்பு வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் வந்து கணக்கு வழக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்னென்னு சொன்னால் வந்து அதுக்கு ஒரு துறை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் வந்து இது 3 தான் வந்து செயல்பட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் தொண்டு காரியங்கள் பண்ணிட்டே இருந்தோம். அப்பப்போ வந்து பேரிடைய ஒரு சமயத்தில், எங்கேயாவது வந்து விபத்து நடக்கிற சமயத்தில் தொண்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து சங்கத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹெட்கேவாரனுடைய 100ஆண்டு நடந்தது 1989. ஸோ அந்த 89க்கு அப்புறம் என்னன்னு சொன்னால் வந்து இந்த சேவா பணியே வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு மாஸ் ஸ்கேலில் எடுத்துன்னு போகணும், சமுதாயத்துக்கு தேவை இருக்குது. அதனால் என்னன்னு சொன்னால் வந்து சேவா விபாகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 89க்கு அப்புறம் வந்து அது மட்டும் சேவா காரியங்கள் நடந்துகிட்டு இருந்தது, ஆனால் சேவா விபாகம்னு சொல்லி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் சங்கத்துக்குள்ளேயே சேவா பிரிவு மாதிரி அது மாதிரி சேவா விபாகம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி பார்த்தோம் சொன்னால் வந்து ஏறத்தாழ வந்து 1.5 லட்சம் சேவா காரியங்கள் நாடு முழுக்க நடந்துகிட்ருக்கு அந்த சேவா விபாகம் மூலமாக. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னு சொன்னால் வந்து மீடியாவோட இன்ட்ராக்ஷன் இருந்தது தேவை இருக்கிற சமயத்தில். என்னுடைய சிறு வயதிலே நான் பார்த்துருக்கேன் சங்க ஸ்வயம் சேவக மீடியா வேணாப்பா எப்படி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவும் தேவை என்று வந்திருக்கா அப்படின்னு. அதாவது என்னன்னு சொன்னால் வந்து டாக்டர் ஹெட்கேவார் என்ன ஃபீல் பண்ணாருன்னு சொன்னால் வந்து இந்த மனித நிர்மாண பணி வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத நடக்கணும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்ததுன்னு சொன்னால் வந்து அந்த சம்ஸ்காரங்களில் கொஞ்சம் வந்து டென்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி பப்ளிசிட்டி வேண்டாம் என்று கூட இருக்கலாமா. வாண்டனா he felt that it should not be done. 2 ரீசன்ஸ். ஒன்று என்னன்னு சொன்னால் வந்து உதாரணத்துக்கு பப்ளிசிட்டின்னு சொல்லி வந்துடுத்துனாலே நேச்சுரலி என்ன இருக்கும், செஞ்ச வேலையை கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்லக்கூடிய தன்மை ஈஸியாக வரும் இயற்கையாக, இல்லையா? ப்ளஸ் அதற்காக செய்யக்கூடிய அப்படின்ற ஒரு தன்மையும் வரும். ஸோ அப்படி எதுவுமே இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சமயத்தில் பப்ளிசிட்டி வந்ததுன்னு சொன்னால் வந்து ஸோ அப்போ நேச்சுரலாக என்ன தன்மை வரும்னு சொன்னால் வந்து அந்த பப்ளிசிட்டிக்காக வேலை செய்யணும், எனக்கு பேர் வரணும் அப்படின்ற அந்த எண்ணமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப வந்து குறிப்பாக வந்து அவாய்டட் இட். ஆனால் காலத்துக்குன்னு கட்டாயம் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு சங்கத்தை பற்றி பலவிதமான துஷ்பிரச்சாரம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது, அது வந்து இப்போ இருந்துட்டு தான் இருக்குது. இட் வில் கண்டினியூ. அது வந்து சரியான வகையில் வந்து என்னன்னு சொன்னால் வந்து நமக்கும் வந்து மீடியா வந்து தேவை இருக்குது, கருத்துக்கள் போகணும், சரியான வகையில் போகணும். ஏன்னு சொன்னால் வந்து மாஸ் மீடியா மூலமாக தான் பல கருத்துக்கள் போகிறது. ஸோ இண்டிவிஜுவலாக அங்கங்கே நம்ம சொல்லலாம், மீட்டிங் போட்டு சொல்லலாம் சங்கத்தினுடைய கருத்துன்னு சொல்லி. பட் ஆனால் வந்து மோர் பவர்ஃபுல் என்னன்னு சொன்னால் வந்து மீடியா வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் டூலாக இருக்கிறதுனால சங்கம் ஆல்சோ ஃபெல்ட் தட் என்னன்னு சொன்னால் வந்து மீடியாவோட இன்ட்ராக்ஷனும் இருக்கணும். அதனால் வந்து மீடியாவோட இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்காக வந்து பிரச்சார விபாகம் ஆரம்பிக்கப்பட்டது. சங்கத்தினுடைய
வளர்ச்சி ப்ளஸ் சங்கத்தினுடைய தாக்கம் அதிகார சமயத்தில் நிறைய பேர் வந்து முக்கியஸ்தர்கள் சங்கத்தை பற்றி வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க சரியான வகையில். அவங்க நெருக்கத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ என்னாச்சுன்னு சொன்னால் வந்து சம்பர்க்க அவுட்ரீச் போகணும்னு சொல்லிட்டு அந்த துறையானது ஆரம்பிக்கப்பட்டது. எந்த வருடம்? எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் வந்து 90s அப்புறம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 2000 வந்து ஆரம்பிக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து இந்த பிரச்சார் சம்பர்க்க வந்து ஷாக்காக்கு வெளியில் இருக்கக்கூடிய வேலைகள். ஸோ இந்த 6 தான் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தது. 7-8 வருஷத்தில் என்னன்னு சொன்னால் வந்து சில குறிப்பான ஒரு துறையில் வந்து நம்மளுடைய வேலை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆழமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 விஷயங்கள் நடந்தது. ஓகே. கோசேவான்னு சொல்லக்கூடியது. பசு பாதுகாக்கணும், பசு பாதுகாப்பு மூலமாக வந்து விவசாயம் நடக்கணும், அது மூலமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள். பசு பாதுகாப்பிற்காக என்ன விதமான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் கூட நல்லாயிருக்கும். இல்லை, அதுக்கு என்னன்னு சொன்னால் வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பெரிய யாத்திரை நடந்தது. பசு பாதுகாப்புக்காக ஒரு பெரிய வந்து ஒரு நாடு முழுக்க வந்து அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கேம்பெயினே நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் வந்து ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ் த்ரூ அவுட் த நேஷன். அப்போது என்னாச்சுன்னு சொன்னால் வந்து இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு விசேஷமாக கவனம் செலுத்தினா நல்லதுன்னு சொல்லிட்டு அது ஆரம்பிக்கப்பட்டு அது மூலமாக வந்து என்னென்னு சொன்னால் வந்து விவசாயமாக இருக்கலாம், அந்த நாட்டு பசு மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருக்கலாம், அது மூலமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். சங்கத்தினுடைய ஒரு முயற்சி மூலமாக சமுதாயத்தில் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அதை வந்து இன்றைக்கி வாங்கிறதுக்கும் பல பேர் வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட் கவனம் செலுத்தணுன்ற விஷயத்தில் வந்து. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து நமக்கெல்லாம் தெரியும், சமுதாயத்தில் வந்து இந்த ஏற்றத்தாழ்வை பயன்படுத்தி அது மூலமாக வந்து ஜாதி கலவரங்கள் உண்டாக்குறதுக்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சமுதாயத்தில் பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளை வந்து என்னன்னு சொன்னால் வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு பதிலாக அது எப்படி பிரிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு இசைவு ஏற்படுத்தணும் அதில் அப்படின்றதுக்காக என்னென்னு சொன்னால் வந்து சமரஸ்தான் சொல்லி ஒரு சாமாஜிக் சமரஸ்தான் சொல்லி அந்த வேலையானது எடுக்கப்பட்டது. எஸ்சி எஸ்டி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தன்மையை வந்து சரியான வகையில் பயன்படுத்தாத தப்பான வகையில் பயன்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்துகிட்ருக்கோம். அந்த ஒரு இணைப்பு ஏற்படுத்துறதுக்காக சமுதாயத்தில் இந்த வேலையானது குறிப்பாக எடுக்கப்பட்டது. ஸோ அது மூலமாக வந்து என்னன்னு சொன்னால் வந்து அந்த இசைவு ஏற்படுத்துறதுக்கான முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 3வது விஷயம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் வந்து நம்மளுடைய அந்த குடும்ப உறவுகள் இருக்குல்ல, அந்த குடும்ப உறவுகள், குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் சம்ஸ்காரம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த குடும்ப உறவுகள் பெரிய பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. அது வந்து மேற்கத்திய நாகரிகத்தினுடைய தாக்கம் ப்ளஸ் அந்த கன்சூமரிஸ்டிக் ஆட்டிடியூட்னுடைய தாக்கத்தினால் என்னன்னு சொன்னால் வந்து குடும்பங்கள் செதற ஆரம்பிச்சது. அப்போ என்ன தோணுச்சுன்னு சொன்னால் வந்து இந்த குடும்பங்கள் மத்தியில் வந்து நல்ல வந்து சம்ஸ்காரங்கள் ஏற்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து ஒன்றா இருக்கிறதுக்கான என்ன முயற்சி எடுக்கணுமோ அதுக்கான ஒரு துறையானது ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் வந்து குடும்ப பிரபோதம் சொல்லக்கூடிய நம்மளுடைய அது ஒரு துறை சங்கத்துக்குள்ளேயே ஏற்படுத்தக்கூடிய. ஸோ வித்தின் த ஃபேமிலிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நம்மளுடைய தன்மையை விட்டு கொடுக்காத, நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காத, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வளர்ப்பு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தப்பட்டது. அது ஒன்று. கிராம விகாசம் சொல்லக்கூடியது நம்மளுடைய நாட்டிலே பார்த்தோம் சொன்னால் வந்து அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த கிராமம் முன்னேறாத வந்து என்ன சொன்னால் வந்து தேசம் முன்னேறதுன்றதுன்னு ஒரு பெரிய வந்து கேள்விக்குறி தான். ஸோ அந்த கிராம முன்னேற்றத்துக்காக விசேஷமாக கவனம் செலுத்தணும். ஒரு ஐடியல் கிராமம் உருவாகணும். ஒரு கிராமம் சொன்னால் வந்து இந்த கிராமம் இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன சொன்னால் வந்து சில பேராமீட்டர்ஸ்லாம் வந்து முடிவு பண்ணால் அந்த பேராமீட்டர்ஸ் வச்சுட்டு என்னென்னு சொன்னால் ஒர்க் பண்ணணும். சஸ்டெயின்டு ஒர்க். அது வந்து ஓவர் நைட்டாக வராது. மேபி ஃபார் 5 இயர்ஸ் ஆகும், 10 இயர்ஸ் ஆகும். பட் ஸ்டில் என்னென்னு சொன்னால் வந்து அந்த கிராமத்தில் எல்லா விதமான முன்னேற்றம் வரத்துக்கான ஒரு முயற்சி அப்படி கிராமங்கள் உருவாக்கப்பட்டது. ஸோ அது வந்து கிராம விகாஸ். அப்படி வந்து என்னென்னு சொன்னால் வந்து பல கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கிராமத்தில் முழு முன்னேற்றத்துக்கான ஒரு முயற்சி அது நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கிறது, பர்யாவரணம் சொல்லக்கூடிய அந்த விஷயமும். ஸோ அது நம்ம எடுத்திருந்தோம். இதை பற்றி வந்து ஏற்கனவே வந்து சமுதாயத்தில் பெரிய அளவில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, விழிப்புணர்வு நடந்துகிட்ருக்கு. பல அமைப்புகளும் வேலை செஞ்சிட்ருக்கான். அவங்க எல்லாரோட சேர்ந்து நம்மளும் வந்து வேலை செய்யணும் அதை ஒட்டி அப்படின்னு சொல்லி அந்த பர்யாவரணத்துறையும் ஆரம்பிக்கப்பட்டு. ஸோ அப்படி 6 விஷயங்கள் வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு சங்கத்துக்குள்ளேயே வந்து
நடந்துகிட்ருக்கு. இதை தாண்டி இன்னும் கூட வந்து என்னென்னு சொன்னால், இப்போ வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமாக பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்தோன்னு சொன்னால் வந்து, ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் வந்து நாடோடிகள் மத்தியில் வேலை செய்யணும் குறிப்பாக. ஏன்னா நெக்லெக்டட் சொசைட்டி, அவங்கள பற்றி யாரும் கவலையப்படுறது கிடையாது. அப்படின்றதுக்காக வந்து என்ன சொன்னால் வந்து குமந்துன்னு சொல்லக்கூடிய நம்ம இங்கே நாடோடிகள் சொல்கிறோம்ல, அவங்க மத்தியில் வேலை ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி திருநங்கைகள் மத்தியில். ஸோ அவங்கள பற்றி வந்து சரியான புரிதல் சமுதாயத்தில் கிடையாது. அதனால் வந்து என்னென்னு சொன்னால் வந்து அவங்க மத்தியில் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த வேலையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி என்னென்னு சொன்னால் வந்து காலப்போக்கில் தேவைக்கின் அடிப்படையில் எங்கெல்லாம் நம்ம இன்னும் ரீச் பண்ண முடியலையோ சொசைட்டி, எந்த பகுதிகள் மாத்திரம் இல்லை, கம்யூனிட்டிஸ் ரீச் பண்ண முடியும், அந்த கம்யூனிட்டிஸ் மத்தியிலும் நம்ம வேலை போகிறதுக்கான அந்த வேலையும் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுடைய சிறு வயதில் ஆர்எஸ்எஸ்ஸை மக்கள் பார்த்ததற்கும், நான் ஆர்எஸ்எஸ்காரன் என்று வெளியில் சொல்வதற்கும் இப்போதற்கும் உள்ளான வேறுபாடு, உதாரணத்துக்கு அப்போது வரவேற்பு எப்படி இருந்துச்சு, இப்போது வரவேற்பு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும் மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டில் குறிப்பாக? என்னுடைய என்ட்ரி என்னன்னு சொன்னால் வந்து ரொம்ப கஷ்டமான காலம், அதுக்கப்புறம் அந்த பிரேக்கான காலம், அதுக்கு இடையில் என்னுடைய என்ட்ரி 80. அது அந்த கஷ்ட காலத்துக்கு அப்புறமா, கஷ்ட காலத்தினுடைய எண்டு பீரியட். அதில் வந்து நாட்டு வரவேற்பு இருக்கக்கூடிய பீரியட் சொல்ல முடியாது, பட் இட் இஸ் கிட்டத்தட்ட வந்து எண்டு பீரியட். அதில் வந்து அன்னைக்கு வந்து போய் கூப்பிட்டோம், ஷாக்கா கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து பல பேருக்கு தயக்கம் இருக்கும். இந்த ஷாக்காக கூப்பிடுறது என்றால் எனக்கு புரியுது, பட் பொதுமக்களுக்கு எப்படி ஷாக்கா கூப்பிடுவீங்க? அதான் இது மாதிரி வந்து தினசரி அங்கே சந்திக்கிறோம், பயிற்சி இருக்கும், அந்த பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடணும் வச்சுப்போம். அப்போ 80 வந்து இன்ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் வந்து என்னுடைய என்ட்ரி கூட வந்து ரொம்ப தயக்கத்தோடு தான் வந்தேன். ஸோ தட் வாஸ் த பீரியட். அப்போ இருக்குது, அப்போ புரிஞ்சிக்க முடியும் அதில் வந்து. ஸோ போகணும்னு சொல்லி தெரியும், ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் வந்து டூ மச்சாக அட்டாச் ஆகக்கூடாது இந்த அமைப்போட, ஆனால் என்ன ஆகும் தெரியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ அட்டாச் ஆகி. ஸோ அதான் வந்து காமன் மேனுடைய அந்த பர்செப்ஷன் அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்தோம் சொன்னால் வந்து வாலண்டியராக பல பேர் வந்து சங்கத்தோடு அசோசியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் ஆர்எஸ்எஸ்ல அந்த ஜாயின் ஆர்எஸ்எஸ் போர்ட்டல்லையே தினந்தோறும் அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு. எக்ஸாக்டாக இப்போ நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்எஸ்எஸ், ஆனால் எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த வீடியோலேயே சொல்கிறா நல்லாயிருக்கும். அந்த டிஃபரன்ஸ் அதான் பார்க்க முடியுது. முன்னாடி என்னன்னு சொன்னால் வந்து வரத்துக்கு தயக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் போய் இன்னைக்கு நம்ம அப்ரோச் பண்ணல, அவங்களா வாலண்டியராக பல பேர் வந்து அசோசியேட் பண்ணிக்கணும்னு சொல்லி வராங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் பார்த்தோம் சொன்னால் வந்து சில வாட்டி நெகட்டிவ் காரணங்கள் கூட வந்து ஓவர் துஷ்பிரச்சாரம் இருக்கிறதுனுடைய தாக்கம் வந்து இருக்கிறதுனால, அதனால என்ன பல பேருக்கு என்ன வருது என்னன்னு சொன்னால் வந்து ஏன் வந்து அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லி இருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னுடைய விளைவு அது கூட ஒரு காரணமாக இருக்குது. அதனால வந்து என்னென்னு சொன்னால் வந்து நிறைய பேர் அசோசியேட் பண்ணிக்கணும். முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ட்ரெயின்டு ஆர்எஸ்எஸ் கேடர்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னதுனால, அப்படி என்னதான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட லீடர்ஸ் உருவாக்குறதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ளோவும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆமாம், இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு மாதத்தில் வந்து நாடு முழுக்க பார்த்தோம் சொன்னால் வந்து ஒரு 80,000 1 லட்சம் பேர் வந்து விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஓகே, எவ்வளோ? 80,000 1 லட்சம் பேர் நாடு முழுக்க. ஓகே, ஒரு மாசத்துக்குள்ள ஓகே, அந்த ஜாயின் ஆர்எஸ்எஸ்ல தமிழ்நாட்டில் பார்த்தோம் சொன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொன்னா வந்து ஒரு 2000 ஒரு 3000 பேர் ஒரு மாசத்துக்குள்ள வந்து அப்படி தெரிவிக்கிறாங்க. விருப்பம் தெரிவிக்கிறது என்றால் அப்படி பண்ணணும்னு சொன்னால் எப்படி தெரிவிக்கணும்னு சொன்னால் வந்து ஒரு போர்ட்டல் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்எஸ்எஸ் ஓஆர்ஜியில் ஒரு போர்ட்டல் இருக்குது, ஜாயின் ஆர்எஸ்எஸ் சொல்லி ஒரு கூகுளில் ஜாயின் ஆர்எஸ்எஸ் அடிச்சாலும் வரும். அப்படி அடித்தாலும் வரும். அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணணும். அதில் வந்து அவங்க பேர், ஃபோன் நம்பர், எந்த ஏரியான்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் வந்து அது சென்ட்ரலைஸ்டு வெப்சைட்டில் வந்து இருக்கும். அந்த சென்ட்ரலைஸ்டு வெப்சைட்லேருந்து ஸ்டேட்டில் வந்து பொறுப்பாளர் இருப்பாங்க இந்த கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு அது அனுப்பப்படும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க, யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு கால் பண்ணி நீங்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. சில வாட்டி பர்சனலாக போய் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக வந்து சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உதாரணத்துக்கு நான் இங்கே சொல்கிறேனே, தமிழ்நாட்டிலே சொல்கிறேனே, அப்படி வந்தவங்களுடைய பல பேர் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்காங்க. ஓகே, அது வந்து நகர அளவில் இருக்கலாம்,
இல்லை வந்து என்ன சொன்னால் வந்து வட்டம் அந்த அளவுக்கு கூட போகக்கூடிய அளவுக்கு வந்து அது மாதிரி நிறைய வந்தவங்க ஜாயின் அரசு மூலமாக ரெக்ரூட் ஆகி வந்தவங்க நிறைய பேர் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்லாம் எங்கப்பா இருப்பாங்க, என்னப்பா பண்ணுவாங்கன்ட்டு இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் போய் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்எஸ்எஸ், எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியல அப்படின்னு ஒரு ஆதகத்தை பதிவு பண்ணுறாங்க. அது இருக்க நான் செய்யறது கரெக்ட். ஏன்னா சொன்னால் ஏரியாவில் நடக்கிறது வந்து தெரியும் இல்லை, அதான் நீங்கள் சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறதுன்ட்டு. ஆமாம், நடக்கிறதே வெளியில் தெரியாமல் இருக்குங்கிறது ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கா? ரெண்டு ரீதியாக நம்ம வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். ஒன்று என்னன்னு சொன்னால் வந்து எங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஷாக்கான்னு சொன்னேன்ல, அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கிறது. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ரெண்டு ரீதியான வேலைகள் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த ஷாக்கானுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஒன்று என்னன்னு சொன்னால் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் போய் கான்டாக்ட் பண்ணணும். அங்கே இது மாதிரி நான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிய வைக்கணும். இல்லைன்னா தெரியவே தெரியாது. வாய்ப்பு எங்கேயோ ஒரு கிரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஏதோ விளையாடுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் தெரியும். அது தாண்டி ஒன்றும் தெரியாது. ஸோ ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து அந்த பகுதியில் ஏதாவது வந்து மாற்றம் உண்டாக்குறதுக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். சுற்றுச்சூழலை க்ளீன் பண்ணுறது அந்த என்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு அந்த பகுதிக்கு என்ன தேவை இருக்கோ, உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால் அந்த பகுதியில் வந்து குழந்தைகள் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு படிப்பு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். என்ன விஷயமா தேவையின் அடிப்படையில் அந்த பகுதியில் நம்ம வந்து என்னன்னு சொன்னால் வந்து இவ்வளோ வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து தாக்கம் ஏற்படுத்தணும்னு சொன்னால் வந்து அந்த சமுதாயத்துக்கு பயன்படுறதா இருக்கணும், அந்த பகுதிக்கு பயன்படுறதா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேலை நடந்ததுன்னு சொன்னால் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியாதுன்னு சொல்லி அந்த ஏரியாவில் சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஒரு சில நபர்கள் நான் ஆர்எஸ்எஸ்ல சேரல, நான் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர், அனுதாபி, அபிமானி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல? வாட்ஸ் யுவர் மெசேஜ் டு தம்? சமீபத்தில் வந்து மோகன் பாகவத் கூட அதை பற்றி பேசியிருக்காரு. அதில் வந்து இப்படி பல பேர் வந்து வராங்க, இது மாதிரி அனுதாபியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் வந்து சங்கத்தை எப்போ புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னால் வந்து அது வந்து பிரச்சாரத்து மூலமாக புரிஞ்சிக்க முடியாது, மீடியா மூலமாக புரிஞ்சிக்க முடியாது. சங்கத்தை கற்றுக்க முடியும். அங்கே வந்து நேரில் பார்த்தா தான் சங்கத்தை புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மிஸ்கன்செப்ஷன் இருக்க தான் செய்யும் அதில் வந்து. அதனால் வந்து புஸ்தகத்து மூலமாக சங்கத்தை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை வந்து அங்கே நடக்கக்கூடிய ஷாக்காலேயோ வந்தோன்னு சொன்னால் வந்து யூ கேன் ஃபீல் தி டிஃபரன்ஸ். சமுதாயத்தில் என்ன மாதிரி வந்து சொல்லப்படுறது சங்கத்தை, ஆனால் ரியாலிட்டி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்தால் தான் புரியும். இல்லைனா வந்து புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் என்னன்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக அசோசியேட் பண்ணால் தான் சங்கத்தை புரிஞ்சிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து விரிவாக சங்கத்தை பற்றி பேசியிருக்கோம். அடுத்த எபிசோடில் நான் என்ன நினைக்கிறேன்னா அலிகேஷன்ஸ் ஆன் சங்கா, ஆர்எஸ்எஸ் பற்றி தொடங்கிய காலம் முதல் இப்போது வரை பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன், இந்த எபிசோடு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் சார்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும், சங்கத்து மீதாக இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அப்படியே கேள்விகளாக அவர்கிட்ட கேட்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோட் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். நேயர்களுக்கு நன்றி வாய்ப்பு கிடைச்சதுக்கு. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.